அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிப்ரவரி மாசத்தோட கடைசி நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம அபூர்வ சக்தி நிறைஞ்ச ஒரு அற்புதமான நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இத மட்டும் நீங்க செஞ்சுட்டு தூங்கினாலே போதும். நாளையில இருந்து ஆரம்பிச்சு உங்க வீட்டுல பணவரவு பட்டைய கிளப்புன்னே சொல்லலாம். மாசத்தோட கடைசி நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் மாசம் ஃபுல்லாவே, அதாவது அடுத்து வரப்போற மார்ச் மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல அபூர்வ சக்திகள் நமக்கு நிறைஞ்சு இருக்கு. அதாவது 7 கிரகங்கள் ஒன்னா அலைனாக கூடிய அமைப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த மாதிரியான நாட்கள்ல காஸ்மிக் எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். இந்த மாதிரியான நாட்கள் இயற்கையே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வர பிரசாதம்னு தான் சொல்லணும். இந்த நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு நிச்சயமா கை மேல பலன் உடனடியா கிடைக்கும். இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு திரும்பி வர்றதுக்கு இன்னும் ஒரு 20 வருஷமாவது நாம வெயிட் பண்ணணும். அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு மாசத்தோட கடைசி நாள் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல செய்ய வேண்டிய கல்லுப்பு பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கல்லுப்பு பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும். அது மட்டும் இல்லாம அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வீட்டுல பணமும் சேர ஆரம்பிக்கும். அடுத்ததா 2வது வீடியோல மாசத்தோட கடைசி நாளான இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு வச்சாலே போதும். மார்ச் மாசம் ஃபுல்லாவே தினமும் உங்களுக்கு இந்த தேவதை பணத்தை அள்ளி கொடுக்கும்னு சொல்லி 2வது வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா நாளைக்கு மார்ச் மாசத்தோட முதல் நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தைய பத்தி இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தைய மாசத்தோட முதல் நாள்ல நாம சொல்லும் போது அந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவு நிச்சயமா நமக்கு ஏற்படும். அடுத்ததா மார்ச் மாசத்துக்கான மணி மந்த்ராவை பத்தியும் அதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களே நினைச்சா கூட பணம் வர்றத உங்களால தடுத்து நிறுத்த கூட முடியாது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் 3வது வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசத்தோட கடைசி நாள்ல செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க. கட்டாயமா உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டை மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த பட்டைக்கு பண ஈர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த பட்டையோட வாசம் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா பணம் பல மடங்கு சேர ஆரம்பிக்கும்.
இந்த ஒரே ஒரு பட்டை மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை கிடையாது. புதுசா கடைக்கு போய் பட்டை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பட்டையே இந்த பரிகாரத்துக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். சுருள் பட்டை, சாதாரண பட்டை, இப்படி உங்ககிட்ட எந்த பட்டை இருக்கோ அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்கு இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக நீங்க செய்யுங்க. சரி, நம்ம சேனல்ல மார்ச் மந்த்துக்கான மணி சேலஞ்சுக்கான வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த மணி சேலஞ்சுக்கான வீடியோ நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். அடுத்ததா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு நேத்து மாசி மாதத்தோட அமாவாசை நாள்ல ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 2 வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்புக்கான டீடைல்ஸ் என்னங்கறத செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். இத கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால டீடைல்ஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்க முடியும். விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டைய உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும், இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பட்டைய உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். கான்வலெக்ஸா, கான்வலெக்ஸா, கான்வலெக்ஸா. இந்த ஸ்விட்ச் வேர்டை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அளவில்லாத பணத்தை, செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு தான் இது. இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய பட்டைய நெருப்புல காமிங்க. நீங்க ஒண்ணு ஏதாவது ஒரு அகல் விளக்க ஏத்தி வச்சு அந்த தீபத் சுடர்ல இந்த பட்டைய காமிச்சு இந்த பட்டைய எரிக்கலாம். அப்படி இல்லைன்னா தீக்குச்சி வச்சு கூட தீய இந்த பட்டைக்கு நீங்க காமிக்கலாம். இது உங்க விருப்பத்தையும் சூழ்நிலையையும் பொறுத்தது. முடிஞ்ச அளவுக்கு அகல் விளக்கை ஏத்தி வச்சுக்கிறது நல்லது. இப்படி அகல் விளக்கோட தீப சுடர்ல இந்த பட்டைய நீங்க காமிக்கும் போது இந்த பட்டையில இருந்து புகை வரும். இந்த புகைய உங்க வீடு ஃபுல்லா நீங்க காமிங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளை முடுக்குகள்லையும் நீங்க காமிங்க. சின்ன பட்டையா எடுத்திருந்தீங்கன்னா கைகளை சுட்டுக்காம பார்த்து கவனமா இந்த புகைய உங்க வீடு ஃபுல்லா காமிங்க. சப்போஸ் அந்த பட்டையில இருந்து புகை வர்றது குறைஞ்சு போயிருச்சுன்னா திரும்பியும் அந்த அகல் விளக்குல இந்த பட்டைய காமிச்சு திரும்பி உங்க வீடு ஃபுல்லா புகைய காமிங்க. எந்த அளவுக்கு இந்த புகை உங்க வீடு ஃபுல்லா பரவுதோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணவரவு நிச்சயமா ஏற்படும். உங்க வீடு ஃபுல்லா இந்த புகைய காமிச்சதுக்கு அப்புறமா இந்த பட்டைய கால்படாத இடத்துல ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க. அதாவது அந்த பட்டையில இருக்கக்கூடிய புகையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நீங்க தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு நைட்டு தூக்கி போட முடியாதவங்க இத ஒரு பேப்பர்ல வச்சு சுருட்டி உங்க வீட்டுக்கு வெளியில வச்சிருங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த பட்டைய கால்படாத இடத்துல அந்த பேப்பரோட சேர்த்து நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த புகைய உங்க வீடு ஃபுல்லா காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் நாளையில இருந்தே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.